உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்திற்கு வருகை 31வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்க அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். முதலாவதாக திருச்சியிலிருந்து வந்திருக்கும் ரவிச்சந்திரன் ஐயா, மேட்டுப்பாளையம் ரவிச்சந்திரன் ஐயாவை அவருடைய கருத்துக்களை பரிமாறுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஐயா பாருங்க. ஐயா எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நம்ம வெளியில் சாப்பிடாமல் இருந்தாலும் முருகனுடைய அருளால் இன்றைக்கி இங்கே எல்லாருக்குமே பிரசாதம் கிடச்சிச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தில் நம்ம பேசுகிறது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்குறேன். 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்ச காலமெல்லாம் மலை ஏறி போகணும் அப்படின்னு ஒரு சிறு முயற்சியை நம்மளை விட பெரிய ஜோசியர்கள்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம பக்கபலமாக இருக்கணும். சரிங்களா? 10 பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க, கட்ட பொருத்தையும் பாருங்கள். இந்த ஜாதகத்தில் நான் எவ்வளோ ரகசியங்கள் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது கடவுளுடைய பிறப்பில் ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கவே இருக்காது. இதுக்கு அடுத்த செகண்டில் ஒருத்தங்க பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரல சார். இந்த ஜாதகம் இப்போ ஐயா சொன்னார் காலையில், இதே 1985 இன்னொரு ஜாதகம் நான் போட்டு விளக்குறேன் அப்படின்னாங்க. இதே 84 இதே 8வது மாதத்தில் முதல் நாள் பிறந்தாலோ அடுத்த நாள் பிறந்தாலோ ஏன் அன்னைக்கு சாயந்தரம் பிறந்தாலோ கண்டிப்பாக அவருடைய குணநலமும் இவருடைய குணநலமும் ஒன்றா இருக்க போகிறது இல்லை. இது கடவுளுடைய படைப்பில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த ஜாதகத்தை தான் இன்றைக்கி நம்ம போட்டு விளக்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேங்க. இன்றைக்கி இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம விளக்கலாம். தயவு செய்து ஜோதிட நண்பர்கள் உங்களுடைய சாஃப்ட்வேரில் இந்த ஜாதகத்தை போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. ஊர் கூடி தேர் இழுப்பங்க மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம். பாஸ்கர் சொல்லுவார், சார் நீங்கள் தொடர்ச்சியாக பேச மாட்டேங்கிறீங்க சார், இடையில கேப் விட்டுறீங்க சார் அப்படின்னு. உனக்கு போன டைம் ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பேன், அதை எடுத்துப்பார் எப்படி பேசியிருப்பேன்ட்டு. ஓகேங்க சார். சார் இந்த ஜாதகம் உங்கள் சாஃப்ட்வேரில் இருந்துச்சுன்னா போட்டு எடுத்துங்க. 19/8/1984 அதிகாலை 4:45 திருப்பூரில் பிறந்த ஜாதகம். அப்படின்னா சார் சார் மறுபடியும் சொல்கிறேன், 19/8/1984 அதிகாலை ஒரே நிமிஷம் அதிகாலை 4:45 இது ஆண் ஜாதகம் சார். எடுத்துட்டிங்களா சார்? என்ன லக்னம் சார் வருது? ஓகே, இனி நமக்கு செல்ஃபோன் வேண்டாம். ஓகேங்களா? சரி, இது கடக லக்கணமா? மேசராசி பரணி நட்சத்திரங்களா? 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருக்காங்களா? 4ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்றிருக்கிறாரா? 5ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறாங்களா? 6ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்றிருக்கிறாரா? குரு வக்கரம் தானேங்க சார்? சார் மார்க்கர் கொடுங்க சார், மார்க்கர் கொடுங்க. பச்சை பச்சை. வணக்கம் சார், வணக்கம் சார். பச்சை பச்சை. சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், யாரும் சொல்லலை. குரு வக்கரம், இங்கே புதனும் வக்கரம். 6ஆம் இடத்துல குரு வக்கரங்களா? 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல ராகு மாந்தி. இதுதான் இந்த ஜாதகம். இவ்வளோ தான் சார் விஷயம். இதை வச்சு தான் இப்போ நம்ம கம்பி கட்டணும். நல்லா பார்த்துங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதகருக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. இந்த பொண்ணை கொடுக்க வேணான்னு சொன்னேன். அவங்க மீறி 30,000 ரூபா பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்ட்டு பொண்ணை வழியின தூக்கி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போன நேரம் நல்லா பார்த்துங்க. ஏன் இந்த ஜாதகருக்கு அந்த பொண்ணை கொடுக்க வேணான்னு நான் சொன்னேங்கிற விஷயத்தை மட்டும் இங்கே விளக்குறேன். ஃபஸ்ட்டு இவருடைய லக்னம் கடக லக்னமா?
லக்னாதிபதி 10ஆம் இடத்துல போய் நிஸ்பலம் அடைஞ்சிட்டாரா சார்? கடக லக்னம் தானே. 10ல் போயிட்டு சந்திரன் நிஸ்பலம் அடைஞ்சிருக்கிறாரு. நிஸ்பலம்னா நமக்கு தெரியும், திக்பலத்துக்கு நேர் 7வது இடத்துல தான் நிஸ்பலம். அப்போது இந்த வீட்டில் வந்து அவர் எந்த திதியில் இருக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. திதி சொல்லுங்கள், நீங்கள் வேறு யாராவது திதி சொல்லுங்கள் சார். என்ன திதி? சந்திரனை கணக்கிடும்போது கண்டிப்பாக திதி சொல்லணும். வளர்பிறையா? சூரியனுக்கு நேர் இங்கே வர வரைக்கும் வளர்பிறை இருக்கும். இதுக்கு இந்த பக்கம் போகும்போது தேய்பிறையில் போகும். தேய்பிறையில் என்ன திதி சார்? தேய்பிறையில் சப்தமி. சந்திரன் பாதி ஒளியாக தான் இருக்கிறாரு, அர்த்த சந்திரன். அவர் லக்னாதிபதிங்கிற முறையில் அவர் ரொம்ப வலுவாகவும் இல்லை, நிஸ்பலம் அடைஞ்சிட்டாரு. அவர் வந்து தேய்பிறையில் சப்தமி தீதிக்குள்ளார வந்துட்டார். இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். லக்ன புள்ளியை பாருங்கள். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதியான சனியுடைய புள்ளியில் உட்காந்துருக்கு சார். இந்த லக்னம் நல்லா கவனிங்க. லக்ன புள்ளி கடக லக்னத்துக்கு சனியுடைய நட்சத்திரமான பூசத்தில் விழுந்தால், நம்ம எல்லாருமே அந்த 7ஆம் அதிபதி மட்டுமே பார்த்துருக்குறோம். அவரும் 8ஆம் அதிபதி. 7க்கும் அவர் தான், 8க்கும் அவர் தான். அப்போ இந்த 7, 8 தொடர்பு கொண்டு தான் இவருடைய லக்னம் இயங்கும். நல்லா கவனிங்க. 7ஆம் இடங்கிறது மனைவி. இது முதல்ல ஒரு ஆண் ஜாதகம். மனைவியை தொட்டு தான் இயங்கும். மனைவி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 2வது குழந்தை, வாடிக்கையாளர், அப்புறம் ஷேர் ஹோல்டர், பங்குதாரர்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே 7. நம்ம மனைவியை மட்டும் எடுத்திருக்கோம். 8ஆம் இடங்கிறது வந்து ஆயில், சிறு விபத்து, சரிங்களா, அவமானம். அப்புறம் இந்த அமைப்பு நல்லா கவனித்து பாருங்கள். நம்மளுடைய குருநாதர்களில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பாண்டியன் ஐயா. அவர் எப்போவுமே ஜாதகத்தை விளக்கும்போது இந்த கட்டத்தை அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டே வருவார். காலபுருஷனையும் டச் பண்ணிக்கிட்டே வருவார். அவர் விளக்கும்போது கிட்ட நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க சார், நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா வாங்க அண்ணாச்சி உட்காருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே தங்க மகன் அவர் தான். அவர் காலபுருஷனுக்கு மேட்ச் பண்ணியே சொல்லுவார். அது எந்தளவு இந்த ஜாதகத்தில் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். லக்ன புள்ளி 8ஆம் அதிபதி 7, 8. அப்போ நல்லா கவனிங்க. லக்ன புள்ளி மட்டும் சனி செவ்வாயோடைய லக்ன புள்ளியில் அமர்ந்தால் அந்த 2 பாவம் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஆதிபத்தியம் இருக்குமில்ல. சனிக்கு 2 ஆதிபத்தியமாக கடக லக்னத்துக்கு, ஒன்று 7, இன்னொன்று 8. இது 2 சார்ந்த வகையில் நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம், 2யுமே அவர் தான் சேர்த்து செய்வாங்க. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல்ல. இவர் 100 பொண்டாட்டி கட்டினாலும் 100 பொண்டாட்டியோடையும் பஞ்சாயத்து தான். ஒரு பொண்டாட்டி கட்டினாலும் ஒரு பொண்டாட்டியோடையும் பஞ்சாயத்து தான். இதுதான் அங்கே சொல்லாமல் சொல்லக்கூடிய ரகசியம். ஆச்சுங்களா? சரி, இப்போ லக்னத்தை பார்த்துட்டோம், லக்னாதிபதியை பார்த்துருக்குறோம், லக்ன புள்ளியை பார்த்துட்டோம். லக்னத்தை ஏதாவது கிரகங்கள் பார்க்குதா? சனி பார்க்குதா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி பள்ளிகள் இருக்குது. நான் உள்பட, நீங்கள் உள்பட இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம படிச்சிருக்கோம்னா என்றும் அழியாத புகழ் கொண்ட கர்ம வீரர் காமராஜரும் இதே கடக லக்னம் தான். சனி அவருக்கும் இதே இடத்துல தான். ஆனால் அவர் பேரை சொல்லக்கூட இந்த ஜாதகருக்கெல்லாம் அருகதை கிடையாது. சரிங்களா? அவருக்கு கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி 10ஆம் இடத்தை பார்த்ததுனால அவர் வந்து சேவை மனப்பான்மை, சனினா சேவை மனப்பான்மை. இவர் எச்சி கையால் கூட காக்கா விரட்ட மாட்டார். விளக்குறேன், புளி போட்டு விளக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் நீங்கள் வரும்போது உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ வரும்போது அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. வேணவே வேணாம். அவன் ₹1,00,000 சம்பாதிச்சாலும் சரி, ஒரு ஊசி முனையால் கூட இவனால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லக்னத்தை பார்த்துட்டோம், லக்ன புள்ளியை பார்த்துருக்கோம், லக்னத்தை பார்க்கும் கிரகங்கள் இப்போ எடுத்திருக்கோம். சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறார். நல்லா கவனிங்க. சனியோடைய 10ஆம் பார்வை, சனி உச்சமடைஞ்சு பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம். பலம் அதிகம் தான் சார். சனி உச்சம் தானே.
அப்போது சனி வந்து 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறார். நல்ல கவனிங்க, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியில் இந்த 2 கிரகத்தில் எந்த கிரகம் வலுக்குதோ அதற்கு நாம் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். லக்னாதிபதி நிஸ்பலம், அவர் வந்து ஒளியோடு இருக்கக்கூடிய அமைப்புலையும் தேய்பிரையில் சப்தமி திதி. லக்னாதிபதி வலுவில்லை. 7ஆம் அதிபதி உச்சம். இவருக்கு மனைவியை பற்றி நம்ம கவலையப்பட வேணாம், மனைவி ஜாதகமே தெரியாது. 7ஆம் அதிபதி இவர் ஜாதகத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கா, 8ஆம் அதிபதியும் உச்சம் அடைஞ்சிருக்கா. அப்போ மனைவி சொல்ல கேட்டுட்டு இருந்தால் இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? இருக்கும் தானே. ஆனால் மனைவி பேச்சு இவர் கேட்க மாட்டார். ஏன்? லக்னத்தை மட்டும் சனி பார்க்கல சார், லக்னாதிபதியும் சனி பார்க்குறாரு. அது எப்படி பார்க்குறாரு பாருங்கள். அவர் அங்கே 22 டிகிரி, இங்கே ஒரு 17 டிகிரி, 5 டிகிரிக்குள்ளார பார்க்குறாரு. அப்போது அந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தை சனி பார்க்கிறார், லக்னாதிபதியை சனி பார்க்கிறார். உச்சமடைஞ்சு சனி பகவானுடைய பார்க்கக்கூடிய பார்வைக்கு நன்மை அல்ல. ஃபஸ்ட்டு ரூலே வந்துடுச்சா? பார்த்துட்டோமா லக்னத்தை? சரி, அதுக்கடுத்து 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்தில் பாருங்கள், 2ஆம் பாவத்தில் என்னென்ன இருக்குது? தனம், குடும்பம், வாக்கு, கண்கள், பல்லு, முகம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு தேவைங்கிறது இப்போ எதுவோ அது மட்டும் எடுத்துக்கலாம். ஹோட்டலில் நிறைய பதார்த்தங்கள் இருந்தாலும் இட்லி தேவைப்படுறவங்க இட்லி எடுத்துங்க, சப்பாத்தி தேவைப்படுறவங்க சப்பாத்தி எடுத்துக்கிற மாதிரி 2ஆம் இடத்துல நம்ம குடும்பத்தை மட்டும் எடுத்துக்குவோம். குடும்ப ஸ்தானத்தினுடைய அதிபதி சூரியனா? அவர் ஆட்சியா? அவர் ஆட்சியா? ஓகே. இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க. இப்போ நம்ம சார் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 3 மணிக்கு இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறார். 2:45 அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? எண்ணங்கள் பூரா வெளியில் போயிடும், இங்கே இருக்க முடியாது. அதே மாதிரி அவர் இந்த இடத்துக்கு 9 மணிக்கு வரணும்னு நினைக்கிறாருன்னா 8:45 அவர் இங்கே ஆள் இல்லை, அவருடைய எண்ணம் இங்கே இருக்கும். சூரியனுடைய நிலைமையை பாருங்கள். ஜஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகியிருக்கிறாரா? வெறும் 2 டிகிரியா? சரி, ஆட்சினே வச்சுக்கோங்க. குடும்பம் இருக்கணும், சரிங்களா? குருவின் பார்வை வேறு இருக்கா? லக்னாதிபதிக்கு குருவின் பார்வை இருக்குன்னு யாருமே சொல்லலையே. லக்னாதிபதிக்கு குருவின் பார்வை இருக்க தான் சார் செய்யுது. நல்லா கவனிங்க. ஒரு காமெடியில் வரும், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அது பொண்ணான்னு பார்த்துங்கன்னு சொல்லி ஒரு காமெடி வரும். இங்கே குரு பகவானுக்கு பார்வை இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க, இல்லைன்னு சொல்கிறவங்க கை தூக்க வேண்டாம். நீங்கள் நட்சத்திரப்படி பார்த்துக்கலாம், கிரக இணைவின் படி பார்த்துக்கலாம். வக்ரம் முடிச்சிடுறேன் சார், அப்புறம் நீங்கள் கேளுங்க. ரெக்கார்டிங்கில் இருக்குது சார், நீங்கள் கடைசியாக கேளுங்க. நானே சொல்லிடுறேன், குருவின் பார்வைக்கு இங்கே பலம் கம்மி. காரணம் வேணுங்களா? காரணம் வேணுமா? ஒரு டியூப் லைட் மேலே ஒரு கருப்பு கலர் போர்வை போட்டால் என்ன சார் ஆகும்? அதுதான் இங்கே நடக்குது. சனியுடைய 3ஆம் பார்வையில் குரு இருக்கிறார் சார். எல்லாமே காம்பினேஷன் சார். ஜோதிடம் ஒரு காம்பினேஷன். குரு உடனே பார்த்தோன்னு இதில் தான் ஏமாந்தாங்க. ஏங்க குரு மூலத்திரியோன ஆட்சி அடைஞ்சிருக்குங்க, அவன் நல்லா சம்பாதிப்பாங்க, என் பொண்ணை ராணி மாதிரி வச்சுருக்குவாங்க அப்படின்னு. இன்றைக்கி வச்சுருக்கிற நிலைமையை சொன்னீங்கன்னா நீங்கள் அத்தனை பேர் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா? பஞ்சமகா பாதக செயல் அத்தனையும் செஞ்சுட்ருக்கிறார் சார். இனிமேல் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காதன்னு சொல்லி வர நான் துரத்தி விட்டேன். வராத. ஒன்று உன் சுய புத்திக்கு வேலை செஞ்சுருக்கணும், இல்லை ஜோசியர் சொல்படியே கேட்டுருக்கணும், நீ 2ஐயும் கேட்கல அப்படின்னு. சரி, சனியுடைய 3ஆம் பார்வையில் குரு பகவான் இருக்கிறாரு. அதனால் குரு பகவானுடைய பார்வைக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, அதாவது பலன் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல சூரியன், 2ஆம் இடத்துல புதன் வக்ரமா? 2ஆம் இடத்துல புதன் வக்ரமாயே எடுக்குங்களா? அதுக்கு கீழே சுக்கிரன் இருக்கிறாரா? 2 சுபகிரகம் சேர்ந்து சூரியனோட இணைஞ்சிருக்கா? இருக்குங்களா சார்? 2 சுபகிரகமும் சேர்ந்து சூரியனோட இணைஞ்சிருக்கா? அப்போ இங்கே சூரியனுக்கும் இந்த 2 கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 டிகிரி வந்துடுதா? இந்த 2 கிரகத்துக்கும் 16 டிகிரி, இந்த கிரகத்துக்கு வந்து 18 டிகிரி வந்துடுதா? அப்போ சிம்ம வீடு நல்லா இருக்குது.
சிம்மத்தில் 2 சுபகிரகம் வந்து இருந்தாலும் புதன் சிம்மத்தில் இருப்பது யோகம், சுக்கிரன் சிம்மத்தில் இருப்பது யோகம் இல்லை. எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் யோகம் கிடையாது. அங்கே நம்மளை ஒரு காட்டி விட்டுருவார். சரி பார்த்துங்க, 2ஆம் இடத்துல சூரியன் பேரளவுக்கு ஆட்சி, குருவின் பார்வை அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் சுக்கிரன் புதன் அங்கே இருக்கிறதுக்கு அந்த வீடு வலிமை பெறுது. இவருக்கு கண்டிப்பாக குடும்பம் உண்டு. அதை எடுக்கணும்ல சார். 2ஆம் இடம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது 3 தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், நிறைய விஷயம் இருந்தாலும் தைரியம், வீரியம், வெற்றி 3ஐ மட்டும் எடுத்துடலாம். 3ஆம் அதிபதி 3க்கு 12க்கு போயிட்டார். இவர் உள்ளூரில் ஒரு கேளிக்கை, அதாவது கேலிக்குரிய பொருள். ஏன்னா லக்னாதிபதியும் 10ல் 6ஆம் இடத்தோட தொடர்பு. ஓகேங்களா? 3ஆம் இடங்கிறது தைரியம் கிடையாது. தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சொன்னீங்கன்னா போக மாட்டார். ஏன்னா 3ஆம் அதிபதி 12ல் போய் உக்காந்து வக்கிறோம். ஆனால் வீரியம் இருக்குது. ஆமாம், அப்போது அந்த ஸ்தானம் வலுவாக இருக்குன்னு ஏதாச்சும் ஒன்று தான் சார் பிரச்சனைக்குரியாக்கும். பூராத்தையும் இது பண்ணாது. 10 ஹோட்டல் இருந்தாலும் எல்லா ஹோட்டல்லையுமா நம்ம சாப்பிட போகிறோம்? 10 பஸ் இருந்தாலும் நம்ம போகிற பஸ்ஸில் மட்டும் தான் சேருவோம். அப்போ அங்கே தைரியத்தை எடுத்துட்டாங்க. வீரியம், வெற்றி இதை 2ஐயுமே கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 முறை. ஓகேங்களா? சரி, இந்த அமைப்பு 3ஆம் இடம் பார்த்தாச்சு. முன்னேற்றம் அதெல்லாம் நல்லாவே இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு வருவோம். 4ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி உச்சம், தாயாருக்குரிய ஸ்தானமாக. 7, 8க்கு அதிபதி வந்து 4ல் உச்சம். நான் லக்னாதிபதியை விளக்கும் போதே சொன்னேன் இதை. சனி வந்து 4ஆம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்கிறார். வேறு ஏதாவது கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கிறாரான்னு பாருங்கள். தேய்பிரை சந்திரன் மட்டும் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட அவருக்கும் அங்கே ஒரு 20% மட்டும்தான் ஒளி. சரிங்களா? இன்றைய தேதி வரைக்கும் இவருக்கு அம்மா இருக்கிறார். சனி உச்சம் நல்லா தெரிஞ்சுங்க. சனி 4ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் துரத்திடும். 5க்கு 12 இவர் பூர்வீகத்திலே இல்லை. பூர்வீக சொத்தெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதில் இவர் பயன்பாட்டில் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த சொத்துலேருந்து வர ₹1 காசு கூட இவர் வாங்கலை. ஆனால் இருக்குது, விட்டுருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அம்மா நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க. 4ல் சனி இருக்கிறனால இவங்க அம்மா என்ன மாதிரி என் உயரத்தில் தான் இருப்பாங்க. சரி, அப்படியே 5ஆம் பாவத்துக்கு வந்துடலாம். ஏன் இன்றைக்கி ஒவ்வொரு பாவமாக விளக்குறேன்னு கடைசியில் சொல்கிறேன். 5ஆம் பாவம் வந்து குழந்தைகள். மனசில் தோணக்கூடிய எல்லா அபிலாசைகளும் 5 தான். சரிங்களா? கார் வாங்கணும் 5, காதலில் ஜெயிக்கணும் 5, ஒரு இடத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு போகணும் அதுவும் 5, நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயம் நடக்கணும் 5 5 5 5. புத்தி இது 5. உன்னை கொண்டு வந்தவங்க யார், நீ யாரை கொண்டு வர போகிறன்னு சொல்லக்கூடிய பாவம் இந்த 5. எவ்வளோ விஷயம் இருக்குது சார் ஜோசியத்தில். 10 பொருத்தங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மீதியெல்லாம் மானே தேனை பொன்மானெல்லாம் நீங்கள் போட்டுங்க. சரி, அப்போ 5ஆம் இடத்துல இங்கே செவ்வாய் கேது இருக்குது. நம்ம என்ன படிச்சிருப்போம்? செவ்வாயும் கேதும் எந்த இடத்துல இணைஞ்சிருந்தாலும் ஒரு பாதகம் இருக்கும், வாரிசு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? படிச்சிருப்போம் தானே? அப்படி தான் சார். கேது தடைன்னு தானே சொல்லியிருப்போம். திருமணமாகி கரெக்டாக 10ஆவது மாதத்துலேயே பையன். ஏன்? இங்கே தான் இன்னொரு குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த விதியை கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். சரிங்களா? ஆதித்ய குருஜி சார் சொல்லுவார், செவ்வாய் கேது எங்கே சேர்ந்துருந்தாலும் அது சூட்சம வலுன்னு சொல்லுவார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், இதை எங்கேருந்து சார் எடுத்துருக்கிறாருங்கிறது உங்களோடையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் அமாவாசை அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு கிரகணம் வருதுன்னு வச்சுங்களேன், சூரிய கிரகணம். சூரியனை பார்க்க முடியுமா? முடியுமா சார்? சரி, சந்திர கிரகணத்தை சந்திர கிரகணத்துக்கு அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியுமா முடியாதா? சந்திர கிரகணத்துக்கு அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். எங்கள் வீரராகவன் சாருக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. உண்மை. சந்திர கிரகணத்தை அன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியும். சூரிய கிரகணத்தை அன்னைக்கு சூரியனை பார்க்க முடியாது. அதாவது மைசூர் போண்டாவை பிச்சா உள்ள மைசூர் இருக்குமாலாம் கேட்கக்கூடாது சார். இது வந்து லாஜிக். சூரியன் ராகு இணையும் போது சூரிய கிரகணம் ஏற்படும். சூரியன் ராகு சந்திரன் இணையும் போது. ஆனால் சந்திரன் வந்து சூரியனுக்கு 7ல் சந்திரன் அமர்ந்து கேதுவோட இணையும் போது
சந்திர கிரகணம் ஏற்படும். சந்திரனை நல்லாவே தெரியும். ராகு தான் முழுமையான இருள், கேது முழுமையான இருள் அல்ல. அப்போ கேதுவோடு சேரக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக இங்கே யோகத்தை கொடுக்கும். அவர் அந்த வீட்டில் ஆச்சு சார். ராகு கேது ஒரே வீட்டில் இருந்தால் தான் சார் 2 கிரகமும் யோகத்தை செய்யும். அது இந்த அமைப்பு தான் சார். 84 பிறந்த பெரும்பாலான பேருக்கு இருக்கும் சார். ரிஷபத்தில் ஆல்ரெடி ராகு இருந்தால் யோகமா? கேது கன்னி விருச்சிகம் கும்பம் 3 வீட்டில் இருந்தால் யோகமா? இந்த வீட்டில் இருக்க யோகம் தானே. இப்போ எங்கே தடையை கொடுத்துச்சு? அப்போ கேதுக்குரிய வேலையை செய்யாதா? செய்யும். செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருந்ததுக்கு கண்டிப்பாக இவருக்கு வாரிசெல்லாம் கொடுத்துச்சு. சரிங்களா? கேது இருக்கும்போது ஒரு தடையை கொடுக்கணுமில்ல சார். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 10வது மாதத்தில் ஒரு பையன் பிறந்தான்னு சொன்னேன். 2வது குழந்தை உருவாகி கிட்டத்தட்ட பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை வயிற்றிலே இறந்துருச்சு. இது இங்கே இருக்கிற கேது வேலை செய்யுது. கேதுவும் வேலை செய்யும், ஆனால் டோட்டலாக இங்கே வேலை செய்யாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரி, பார்த்துக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்து இதுவும் தானே இந்த இடம், அதெல்லாம் நிறையவே இருக்குது சார். ஆனால் அதில் எதுலேயுமே இவர் இல்லை. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, 5ஆம் இடத்துல கேது இருந்தாலோ, 5ல் சனி ராகு யார் இருந்தாலோ அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இங்கே வெளியே போயிட்டார், இங்கே இல்லை, சொந்த ஊரில் கிடையாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி, இங்கே இருக்குது சிக்கல். 6ஆம் அதிபதி கடகலக்கணத்துக்கு இவர் யோகாதிபதியாக இருந்தாலும் அவர் இங்கே இருந்தால் யோகம் கிடையாது, இங்கே இருந்தால் தான் யோகம். 9ஆம் இடத்துல இருந்தால் தான் யோகம். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு வக்கரகதி பெற்று இருக்கிறனால 6ம் 9ம் அந்த ஆதிபத்தியம் இயற்கையிலேயே டேமேஜ் அடையும். ஒரு கிரகம் வக்கரம்னா என்ன சார்? ஆதிபத்தியத்தை இழந்துடும். புதன் வக்கரம்னா 3 12 காலின்னு அர்த்தம். வேறு கிரகங்களை உட்காந்து அதை பேலன்ஸ் பண்ணும், அது வேறு விஷயம். அதே மாதிரி குரு இங்கே உட்காந்து வக்கரம் அடையும் போது 6ஆம் இடமும் 9ஆம் இடமும் பிரச்சனை. இவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே உங்கள் அப்பா இறந்துட்டார். இங்கே காரக கிரகமான சூரியன் வலுவோடு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவர் இல்லை. ஏன்னா 9ஆம் அதிபதி இங்கே வக்கரம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ 6 கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு, இதை ஒரு சந்திச்சே ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா பெயர் புகழ் பாக்கியம். இவன் எவ்வளவு சம்பாரித்தாலும், எத்தனை இடத்துல ஓடி ஓடி வீடு கட்டினாலும், இடம் வாங்கினாலும் இவனுக்கு பாக்கியங்கிறது அமையாமலேயே போகும். அதாவது கடல் அளவு பாவம் செஞ்சுட்டு ஊசி மனை அளவு நன்மை செய்கிறது யோகம் இல்லை சார். நல்லா தெரிஞ்சுங்க. கிருஷ்ணர் ஒரு முறை சபைக்கு வரும்போது அர்ஜுனருக்கு கோபம் கேட்குறார், என்ன எப்போ பார்த்தாலும் வாரி வழங்குற தான தர்மம் பண்ணுறதுல கர்ணன்கிறீங்க, நாங்கள்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ சரியா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமான்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்க, வச்சுக்கலான்னு அர்ஜுனர் சொல்ல போய் கர்ணனையும் கூட்டிகிட்டு வாங்குறாரு. இந்த பக்கம் ஒரு தங்கமலையும் இந்த பக்கம் ஒரு தங்கமலையும் கொடுத்துட்றாரு. இது அர்ஜுனனுக்கு, இது கர்ணனும் கொடுத்துட்றாரு. வரவங்களுக்கெல்லாம் வெட்டி 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 அர்ஜுனன் கொடுத்துட்டே இருக்கிறாரு. முடியல, அது காலி ஆகலை. கர்ணனை கூப்பிட்டார், கர்ணன் வாயா அப்படின்னு. யோ நீ வாயா, இது பூராத்தையும் எடுத்துக்கிய அப்படின்னாரு. இதாயா கர்ணன் சொன்னார். நல்லா தெரிஞ்சுங்க. ஆனால் அப்படிப்பட்ட கர்ணன் யாருக்கும் அன்னசத்திரம் வச்சு சாப்பாடு போடலை. அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது, சொர்க்கத்துக்கு ஆப்போசிட்டான இடத்துக்கு போகும்போது, அங்கே அவர் பசின்னு துடிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பசி அடங்கலை. அப்போ சொன்னது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பசி அடங்கும் அப்படின்னு. அதுக்கு அவர் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் சாப்பாடு எங்கே போடுவாங்கன்னு கேட்டதுக்கு இந்த கையை நீட்டி இருக்கிற, அதனால் உனக்கு அந்த புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளோ தான தர்மம் செஞ்ச கர்ணன் சொர்க்கத்துக்கு போகலை. ஏன்? இதெல்லாம் மாயக்கண்ணனுடைய சூழ்ச்சி. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் செஞ்ச தான தர்மம்லாம் வாங்கிட்டாருல்ல, புண்ணியமெல்லாம். அப்போ ஒரு மனிதன் புண்ணியம் கொடுத்துட்டு அங்கே பாவப்பட்ட ஆத்மா ஆயிடுவார். அவருக்கு நேரம் அந்த இடம் தான் போகும். ஓகேங்களா? இப்போது எதற்காக இந்த உதாரணம் சொன்னேன் சொல்லுங்கள். மலையளவு பாவம் செஞ்சுட்டு கடுகளவு புண்ணியம் செஞ்ச ஒரு விஷயம் இல்லை சார். நான் முன்னாடியே சொன்னேன், எச்சி கையால் காக்கா கூட விரட்ட மாட்டார். ஒருத்தங்களுக்கு ஒரு 10 பைசா பணம் கொடுத்து யாரும் பார்க்கவே முடியாது. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒத்த ரூபாவை எண்ணி 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 நம்மக்கிட்ட வரும். சரிங்களா? சரி, 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான கிரகம் வக்கரம் பெற்றிருக்காரு, ஆட்சி. இவர் நல்ல கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் மாட்டணும். கடன் கிடையாது, நோய் வந்துருச்சு.
செவ்வாய் திசையிலே கொடுத்துருச்சு சார். அதெல்லாம் முடிக்கிறேன் சார், அப்புறம் சொல்லுங்கள் சார். செவ்வாய் திசையிலே நோயை கொடுத்துருச்சு சார். டயட்டில் இருக்கிறாரு, ஒழுங்காக சாப்பிட முடியாது. நிறைய சம்பாதிச்சாலும் இவரால் நிறைய சாப்பிட முடியல. சரிங்களா? அதற்கான அமைப்பு இங்கே வியாதியை கொடுத்துருச்சு. அதே மாதிரி வழக்கையும் கொடுத்துருக்குது. வழக்கில் தோக்க போகிறார், எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், வழக்கில் தோல்வி அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வரலாம். 6 முடிஞ்சிச்சு, 9 முடிஞ்சிச்சு. 7ஆம் இடத்துக்கு வரலாம். 7ஆம் இடம் முன்னாடியே சொல்லிட்டேன், மனைவி. இந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி அங்கே போய் உச்சம் அடைஞ்சிருக்கு. மனைவியுடைய பேச்சை கேட்டிருந்தால் இவருக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் கேட்கல. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த 7ஆம் அதிபதி போய் சனி உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ உச்சம் அடையும் போது அங்கே மனைவி பேச்சை கேட்டிருக்கணும், இவர் கேட்கல. அம்மாவுடைய பேச்சை கேட்டுட்டு குடும்பத்தையே வீணாக்கிட்டார். அவர் போய் 4ஆம் இடத்துல தானே உட்காந்துருக்காங்க, அவர் 8ஆம் அதிபதியும் கூட தானே. அப்போ அந்த வீட்டினுடைய அதிபதி அங்கே வரும்போது பாதிப்படைய தானே செய்யும். சரிங்களா? பொதுவாகவே இந்த காணா லக்னத்துக்கு அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆகுது. பொது வெளியில் அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. தர்மடி வாங்குகிற அளவுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த லக்னங்கள், இந்த 2 லக்னத்துக்குமே சனி 7ஆம் அதிபதி வரனால அங்கே ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தினுடைய அதிபதி சனி உச்சம் பெறுவது நல்லது அல்ல. நம்ம நினைப்போம் நல்லது நல்லது நல்லதுன்னு. 8க்கு வேணுமா அது நல்லதாக வச்சுங்க, ஆயில கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவமானத்தையும் சேர்த்து தரும். இவர் முதல் மனைவிக்கு தெரியாமல் 2வது மனைவியை திருமணம் செய்து கொண்டு விட்டார். ஏன்? காலபுருஷனுக்கு 2 கெட்டு போச்சு. இப்போ கொண்டு வந்து இணைக்கணும் சார் காலபுருஷனை. காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் செவ்வாயுடைய பார்வை. செவ்வாய் நல்ல இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை நல்ல விதம் கிடையாது. அது இந்த வீட்டில் ராகு இருக்கிறார். இந்த வீட்டில் ராகு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீட்டில் சனி இருக்கிற 84 பிறந்தவங்களுக்கு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் என்னுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இதே 84 8ஆவது மாதம் தேதி வேறு. அவங்களுக்கு திருமணமாகி அவங்களும் கோர்ட்டு வழக்கில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு குரு வக்கரம் கிடையாது, ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இவருக்கு குரு வக்கரம், தோக்க போகிறார். ஓகேங்களா? அப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடம் பாதிப்பு அப்படின்னு அர்த்தம். முதல் மனைவியுடைய ஒப்பீனியன் இல்லாமல் 2வது மனைவியை கல்யாணம் பண்ணுறது பஞ்சமகா பாதக செயல் இல்லையா? நம்பிக்கை துரோகம் இல்லையா சார்? அதை இவர் செஞ்சுருக்கிறார். சரி, பார்த்துட்டோமா? 7 பார்த்தாச்சு, 8 பார்த்தாச்சு. முடிச்சிடறேன் சார், அதை முடிச்சிடலாம் சார். முடிச்சுட்டு அப்புறமேல் வரலாம். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 சொல்லியாச்சு. 11ஆம் இடத்துக்கு வந்துடுறேன். ஸ்ட்ரைட்டாக 11ஆம் இடத்துக்கு வரேன். நேராக 10வது கொஸ்டினை கேட்டிங்கன்னா அந்த பரிசு தருவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல சார், கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில். அது மாதிரி 11க்கு வந்துட்டேன். 11ஆம் இடத்துல ராகு இருக்குது. 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரமா? இவர் மூத்த சகோதரம் இல்லை. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு ஜோசியர் சொன்னார், ரிஷபத்தில் ராகு இருந்தால் அவருக்கு சித்தப்பா இருக்காது. இந்த ஒரு ஜாதகத்தை தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்குது. இவருக்கு சித்தப்பா கிடையாது. ஓகேங்களா? 11ஆம் இடத்துல ராகு இருப்பது நல்லது, நல்ல ஒரு விஷயம். ஆனால் அவர் லக்னத்துக்கு அவர் ஆகாத இடத்துல உட்காந்துருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த சுக்கரனுடைய நிலைமையை பாருங்கள், பகை. அப்போது இங்கே ராகு திசையில் ராகு புத்திலேயே சாரு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டார். இப்போ ராகு திசையில் சுக்கரை புத்தி ஓடிட்டுருக்கு. ராகு 2ஆம் இடம் இருக்குது சார். சுக்கரனை போல் செயல்படுவார் சார். சுக்கரனே ஒரு கோளாறான கிரகம். அந்த சாயலில் சுக்கரன் ராகு இருக்கும்போது என்ன இருக்கும்? டபுள் கோளாறாக தான் இருக்கும். அப்போது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாதகம் செய்யும். இவருடைய ராகு திசை பிற்பகுதி நல்லா இருக்காது. சரி, 12ஆம் இடத்தை குரு பார்க்குது. 12ஆம் இடத்தை குரு பார்த்தா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த தொடர்பு உண்டு. இவர் வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் இவருக்கு கேள்வியோட பட்டிருக்க மாட்டார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? லக்னத்தை குரு பார்த்தாலோ, லக்னாதிபதியை குரு பார்த்தாலோ ரொம்ப நல்ல ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் இடத்தையும் பாருங்கள், செவ்வாய் பார்க்குறார். பணம் பணம் பணம், பணத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு சொந்த பந்தம், ஒரு அன்பு, பாசம், இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு ஜாதகம். இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு நீங்கள் பொண்ணை கொடுத்து என்னம்மா பண்ண போகிறீங்கன்னு அப்போ கேட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா என்கிட்ட பேசாது. என் பொண்ணு 30,000 ரூபா சம்பளம் வாங்குற இடத்துல கல்யாணம் பண்ணி தராங்க, உங்களுக்கு பொறாமையாக இருக்கா? எனக்கு என்னம்மா பொறாமை? எனக்கு என்ன பொறாமை? கடைசியில் எல்லா ஊர்லேயும் தேஞ்சி ஓஞ்சி கடைசியாக நம்ம ஊருக்கு ரீல் பெட்டி வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ஜோசியம் பார்த்துட்டு கடைசியாக மேடம் என்கிட்ட வந்தாங்க திருப்பூர்லேருந்து.